எதிர்நீச்சல் 1க்கு அப்புறம் அதே கண்டினியூஷனில் எதிர்நீச்சல் 2 ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக சன் டிவியில் போயிட்டுருக்கு. எதிர்நீச்சல் 1ல் பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர்லாம் இப்போ எதிர்நீச்சல் 2ல் மாற்றிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஜெயனி கேரக்டர் நடித்த நம்ம மதுமிதாவை மாற்றிட்டு பார்வதியை போட்டிருக்காங்க. அவங்களும் சூப்பராக நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் குழந்தை கேரக்டர் நடித்த நந்தினியோட குழந்தையாக நடித்த தாரான்ற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க நம்ம பர்ஜானா. அவங்க பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் 2ல் நடிக்கலை. ஸோ அதுக்கு பதில் வேற ஒரு கேரக்டரை போட்டிருக்காங்க. அண்ட் பர்ஜானா பார்த்தீங்கன்னா தாரா கேரக்டரை சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் அந்த எதிர்நீச்சல் 1ல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நந்தினியோட ரியல் பொண்ணு மாதிரி வந்து அவங்க நடிச்சிருப்பாங்க. பட் அவங்க எதிர்நீச்சல் 2ல் பார்த்தீங்கன்னா நடிக்கலைன்றது நிறைய பேருக்கு ஷாக்கிங்காகவே இருக்குது. ஒரு சில காரணமாக ஃபர்தானா நடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா தாரான்ற கேரக்டரான பர்ஜானா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, என்னை வேண்டுமென்றே மாற்றி விட்டார்கள் எதிர்நீச்சல் 2ல், நான் மிகவும் அழுதேன் ஆனாலும் மனம் இறங்கவில்லை, திருச்செல்வம் அங்கிள் அப்படின்னு சொல்லி ஓப்பன் அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டை பார்க்கும்போது வந்து எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருந்தா தாரா வந்து இந்த போஸ்ட்டை போட்டிருப்பாங்க அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. எதிர்நீச்சல் 1க்கும் எதிர்நீச்சல் 2க்கும் கேப்பை பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சீரியலே சொல்லியிருப்பாங்க. ஸோ 6 மாதத்தில் ஒரு குழந்தை வளர்ந்துருமா அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து கிளியராகவே வந்து சொல்ல முடியல. எதனால தாரா மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி திருச்செல்வம் டேரக்டர் தான் தெரியும். ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு இறங்கி ஓப்பன் அப்பாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அவங்க தாரா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் வந்து யோசிக்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் தாரா வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நடிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையால் தான் வெளியே அமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ பார்த்துட்டு நீங்கள் தாராவோட கேரக்டர் பிடிச்சிருக்கா இல்லைன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எதிர்நீச்சல் 2 பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்டேட்லாம் தெரிஞ்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சூப்பரான அப்டேட்லாம் போட்டுகிட்டே இருப்போம்.